வாங்கம்மா உட்காருங்க. எம்மாடி நீ போங்க. உட்காருங்கம்மா. உடம்புக்கு என்னம்மா தொந்தரவு பண்ணுது? என்னன்னே தெரியல டாக்டர். 3 நாளா குமட்டுற மாதிரியே இருக்குது. இன்னைக்கு காலையிலேருந்து தலை சுத்து. ஒரு வேலையும் முடியல. உடம்பெல்லாம் அடிச்சு போட்டாப்புல இருக்கு. அசந்து அசந்து போகுது. கை காலெல்லாம் ஓஞ்சு போகுது. என் பிள்ளைய எப்படி வளர்த்தேன். குரங்கு கையில கட்டி கொடுத்த பூமாலை மாதிரி என் பிள்ளைய இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்காங்களே. என்ன வழி வழின்றாளே. இங்க இருக்கும்போது ஒரு காய்ச்சல் தலைவலிக்கு கூட ஆஸ்பத்திரிக்கு வந்தது கிடையாது. இன்னைக்கு புருஷன் வீட்டுக்கு போய் அங்க வலி இங்க வலின்றா. சரி கை கொடுங்க. எம்மாடி வேற எதுவும் வலி இருந்துச்சுனாலும் சொல்லுமா. அதுக்கேத்தாப்புல ஊசி போட்டு டானிக்கு வாங்கிக்கலாம். உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் தான் பார்க்கணும். நம்ம ஒண்ணுமே வாங்கி கொடுக்காத மாதிரி மாமியார் கறி பேசுறத பாத்தியா? இதுக்குத்தான் இவங்களை நம்பி நான் எங்கேயும் வர்றதில்ல. என்ன நீ தொலைகிறது? நேரக்கரனா வர வேண்டியதா இருக்குது. நல்லா பாருங்க டாக்டரே, என் பிள்ளை என் வீட்டில் இருக்க வரைக்கும் அவளுக்கு எந்த ஒரு காய்ச்சல் தலைவலி கூட வந்தது கிடையாது. ஆஸ்பத்திரி பக்கமே நான் கூட்டிட்டு வந்தது கிடையாது. அப்படி பார்த்துக்கிட்டேன். இன்னைக்கு அங்க வலி இங்க வலி அங்க வலி இங்க வலின்னு எல்லா வேலையும் அவளையே செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறா. மாமியார் கிழவி குசும்பு பத்தியா? அது பார்த்துச்சா இவ வேலை செஞ்ச அழக. இது மட்டும் என் அம்மா காதல கேட்டுச்சு, அவ்வளவுதான். என் மாமியார்கார அம்மிக்கல்லில வச்சு நச்சுப்படும். உடம்புல சத்து குறைபாடா இருக்கு. நேரத்துக்கு சாப்பிடுறது இல்லையா நீங்க? நீங்க வேற டாக்டர், காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் வேலை தான். காலையில சாப்பாடு மதியானம் சாப்பிட்டுக்கிட்டு, மதியானம் சாப்பாடு சாயங்காலம் சாப்பிட்டுக்கிட்டு, ராத்திரி சாப்பாடு நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிட்டு, இப்படித்தான் புள்ள வாழ்க்கை ஓடுது. அதான் உடம்புல சத்து இல்ல போல இருக்கு. ஆமா, என் மாமியார் கிழவி பக்கத்துல இருந்து வந்து பாத்துச்சு. அம்புட்டு படிச்ச டாக்டரே கம்முன்னு இருக்காரு. இப்ப இதுதான் பக்கத்துல இருந்து எல்லாம் பண்ண மாதிரி. ஐயோ, காலையில எந்திரிச்சதுல இருந்து குட்டுன்னு குட்டிக்கிறான். மதியானம் 12 மணி ஆகுதோ இல்லையோ 2வது குட்டு குட்டிக்கிறா. 4 மணி ஆகுதோ இல்லையோ 3வது குட்டு குட்டிக்கிறா. அதுக்கப்புறம் 7 மணிக்கு ஒரு குட்டு குட்டிக்கிறான். தின்ன குட்டு திங்கலான்றாளுகளே. என்னங்கடா கொடுமை இது? அப்படி இருக்கக்கூடாதுமா. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளோட உடல் அமைப்பு வேற மாதிரி இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் புது வீடு, புது இடம், புது தண்ணி, எல்லாமே புதுசா இருக்கணும் போது நம்ம நேரத்துக்கு சாப்பிடணும். சரிங்களா? நம்மளை சுத்தி 1000 பிரச்சனை இருக்கும் தான். 1000 பிரச்சனை என்ன, ஒரே பிரச்சனை மாமியார் பிரச்சனை தான். குடிங்கி தான் எடுக்கிறாங்க. என்ன ஒண்ணு தொலைகிறதுனே ஒன்றும் தெரியல டாக்டர். அத்தாடி, மாப்பிள்ள இருக்கிறதா நினைவே இல்லாம நான் பாட்டுக்கு பேசிவிட்டேனே. சரிங்க டாக்டர். அந்த மாதிரி இருக்காதீங்கம்மா. ஏன்னா நேரங்காலமா சாப்பிடுங்க. ஏன்னா உடம்பு ரொம்ப வீக்கா போயிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு தான் சிரமமாகும். புரியுதுங்களா? சரிங்க டாக்டர். அப்புறம் எல்லாரும் கல்யாணம் இன்னும் குழந்தைன்றியாங்க. அதுக்கு என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கல்யாணம் எத்தனை வருஷங்கம்மா ஆகுது? 1 வருஷம் ஆக போதுங்க. மாமியாருக்கு எனக்குமா கல்யாணம் ஆனிச்சு. கல்யாணம் ஆனப்ப குத்துக்கல்லாட்டா அமைதியா இருக்கா. இது முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு வந்துக்கிட்டு. ஐயோ, 1 வருஷம் தானே ஆகுது. 3 வருஷம் ஆகட்டும். நல்ல லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. அதுக்காக எங்க வேணாலும் போங்க வாங்க, நினைச்சபடி இருங்க. அந்த சந்தோஷமா இருந்தீங்கனாலே அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். அப்படி 3 வருஷம் கழிச்சு பேபி இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க வாங்க, ட்ரீட்மெண்ட் அதுக்கேத்தாப்புல எடுத்துக்கலாம். எங்க டாக்டர், அவங்க மாமியார் தான் புடுங்கி எடுக்கிறாளே. குழந்தை இல்ல உங்களுக்கு அப்புறம் கல்யாணம் ஆனவங்கள புள்ள குட்டி இருக்குது, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு புழு பூச்சி கூட உண்டாவலன்னு சொல்லிட்டு தான் பாடா படுத்தி எடுக்கிறாங்களே. காலம் இப்போ ரொம்ப மாறி போச்சு. சரிங்களா? இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையே பாடிட்டு இருக்காதீங்க. வாழ்க்கையில அதை கடந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுவும் அவங்களுக்கும் இல்லாம அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? ஐயோ, இங்க பாருங்க, நாளை என் பிள்ளைக்கு கோடு போட்டேன்னா அவ தாண்ட மாட்டா. அவளுக்கெல்லாம் நானா பார்த்து வச்ச என் சொந்த அண்ணன் பிள்ளைய தான் கட்டி வச்சிருக்கிறேன். சரிங்கம்மா, சரி விடுங்க. இங்க பாருங்கம்மா, அரேஞ்ச் மேரேஜ்னு போது நமக்குள்ள கொஞ்சம் புரிதல் கம்மியா இருக்கும். ஒரு 3 வருஷம் ஆகும்போது புரிதல் நிறைய இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? நீங்க எப்படி சொல்றீங்க? மாமியார் தான் அப்படி சொல்றாளே. ஐயோ, நான் வேற பக்கத்துல மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன போ. சரிங்க சரிங்க. சரி, டானிக்கு ஏதோ எழுதி கொடுங்க. அடிக்கடி தலைச்சுட்டுனே சொல்லிக்கிட்டு இருக்கா. சரிங்க, நான் டானிக் எழுதி கொடுக்குறேன். அதுக்கு ஏத்தாப்புல உடம்புல சத்து டேப்லெட்டும் கொடுக்குறேன். ரொம்ப தலை சுத்துது, ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா ஃபுல்லா தலையை ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஏதாவது கட்டிக்கிட்டே இருக்கா அந்த மாதிரி. சரிங்களா? அத்தாடி, புள்ள தலையில கட்டி இருக்கா? ஏங்கம்மா, அப்படி எதுவும் சொல்லலாமா? நானு இந்த மாதிரி தலை சுத்துதுன்ட்டே இருக்காங்க, தலைவலிக்குதுன்னாங்களா, அதுக்கேத்தாப்புல நம்ம செக் பண்ணி பார்ப்போம்னு சொன்னேன். ஐயோ, இந்த மாமியா கறி வச்சுக்கிட்டு. சரிங்க டாக்டர், நீங்க மாத்திரை மருந்துல எழுதி கொடுங்க, நாங்க அதுக்கேத்தாப்புல பாத்துக்கிறோம். சரிங்க. என்ன அந்த டாக்டரு புள்ள தலையில கட்டி கிட்டின்றாரு? ஐயோ, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணுனா நான் என்ன பண்ணுவேன்? ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன், அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா ஐயோ. யோ யோ, இதெல்லாம் மனுஷனாயா? மனுஷன் எல்லாமே என்ன மிருக மாதிரியே தெரியுது? ஏயா, என் பிள்ளைய நானே ஒரு அடி அடிச்சது கிடையாது. என்னையா அவளை சப்புன்னு அடிச்சு விட்ட நீ?
இங்க பாரு, அடியாத மாடு படியாதுன்னு சொல்லுவாங்க. அது உன் புள்ள விஷயத்துல சரியா இருக்குது. சின்ன வயசுல இருந்து அடிக்காம கொள்ளாம வளர்த்தது தான் இன்னைக்கு இப்படி ஒரு வினையா வந்து நிக்குது. அதுவும் இல்லாம கட்டுன தாலியை கழட்டி வச்சிருக்கானா, அவ எவ்வளவு பெரிய கேடியா இருப்பா. புள்ள பத்தி வச்சிருக்காங்க அவன் புள்ள. சின்ன வயசுல இருந்து அடிக்காம வைக்காம விட்டுட்டேல, அதுதான் தப்பா போச்சு. அதுக்குன்னு பிள்ளைய போய் அவன் முன்னாடி அடிச்சுனா அவன் எப்படி நம்ம பிள்ளைய மதிப்பான்? பெத்தவங்களை இந்த அடி அடிக்கிறாங்களே, நம்மள அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு நினைப்பான். இங்க பாரு, அவன் எப்படி நினைப்பான் என்ன ஏதுன்னு தெரியாது எனக்கு, புரியுதா? ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க, உள்ளனா எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கணும். இந்த வீட்டுல ராணியும் தான் இருந்தா, எப்படி இருந்தா? இந்த மாதிரியா? இங்க பாரு, அவளையும் என் பிள்ளையும் நீ கணக்கு போடாத சொல்லிட்டேன். நாளை எந்த பிள்ளையும் கணக்கு புள்ள, எனக்கு எல்லா பிள்ளையும் ஒன்னா தான் இருந்துச்சு. நீ தான் இப்படி கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற, அதனால தான் நானும் இப்படி கணக்கு பார்க்க வேண்டியதான் இருக்கு. அவன் அப்படி அடிக்கிறான் சொல்றான்னு சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா அப்படியே வாழ்க்கை சரியா போயிடும். அதுக்குன்னு தாலியை கட்டி வைக்கிறதும் ஏமாத்திக்கிட்டு திரியறதும் அதெல்லாம் நல்லாவா இருக்கு? உன் பிள்ளை தானே ஆசைப்பட்டு காசை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா, என்னமோ நம்ம இது பண்ண மாதிரி அவள ஆடிட்டு கிடக்குறா. மட்டும் ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு அவன் அடிச்சு கிடிச்சு ஏதாவது ஆணிச்சுன்னு வைக்கி, உன்னையும் சும்மா விட மாட்டேன், அவனையும் சும்மா விட மாட்டேன். 2 பேருமே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து போலீஸ்ல உள்ள வச்சு லாடம் கட்டி போடுவேன். அதே போலீஸுக்கு போ, பெத்த புள்ளிய நான் தான் 7.5 லட்சம் காசுக்காக கட்டி கொடுத்தேன்னு சொல்லு. 7.5 லட்சம் பணத்துக்காகவும் 50 சவரன் நாளுக்காகவும் என் பொண்ணும் கட்டிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டா அப்படின்னு நானும் சொல்றேன். என்னையா பிளாக் மெயில் பண்ணிடுறியா என்னைய? எந்த மில்லும் பண்ணல, நான் உண்மையத்தான் சொல்றேன். புள்ள பூச்சி கணக்கா இருந்தா இன்னைக்கு எப்படி வாய் அடிக்கிறான் பாத்தியா? இங்க வரியா? நான் சும்மா சொல்லல, என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆணிச்சு ஒண்ணு கணக்கு ஒண்ணு, இந்த குடும்பத்துல யாரையும் சும்மா விட மாட்டேன், யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். அந்த குண்டு புண்ணியில இருந்து உங்க எல்லாத்தையும் உள்ள கட்டி வச்சிருவேன் லாடம். ஐயோ, என் பிள்ளையாவும் என்ன பாடுபடுத்துறான்னு தெரியலையா? அங்க தரன்னு இழுத்துல வண்டியில வச்சு கூட்டிக்கிட்டு போனா என்ன பண்றானோ அந்த படுபாவி தெரியலையே. எனக்கு இங்க இருப்பும் கொள்ளல, போய் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. போனா மதிக்கவும் மாட்டான், பிள்ளைய கண்ணுல காட்டவும் மாட்டான். நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு மட்டும் என்ன இப்படி ஒரு நிலைமை? அம்மா திமுரு பிடிச்ச கழுத. சரி நம்மளும் அடிக்க கூடாது, சரி பொறுமையா போவோம் அப்படின்னு போனா ஓவர தென்னாவட்டில் ஆடிட்டு இருக்கே நீ. இங்க பாரு, உன் தென்னாவட்டெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும், என்கிட்ட வச்சுக்க கூடாது, புரியுதா? ஆள் இருக்கும்போது ஒரு நடிப்பு, ஆளு தலை மறைஞ்சோடனே ஒரு நடிப்பு. உன் நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும், என்கிட்ட வச்சுக்கிட்ட மவளை ஆஞ்சு போடுவேன், ஆஞ்சு. கழுத்துல போட்டுக்க தாலியை கழட்டி வச்சுட்டு போறேன்னா உனக்கு எம்புட்டி எகத்தாலம் இருக்கும். இப்படி தினந்தோறும் நீ அடிச்சு அடிச்சு என்ன சாவடிக்கிறதுக்கு போற, அடிச்சு சாவடிச்சிரு, போய் சேர்ந்துடுறேன். என்னடி திமிரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா? முதல்ல கொடுத்தது பத்தலையா? ஆசைப்பட்டதுக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணது ரொம்ப பெரிய தப்பா போச்சு. இப்படி தினந்தோறும் அடிச்சு கொடுமைப்படுத்தின இவன் வாழ்ற வாழ்க்கைக்கு தொன்ன தேடல. இவன் அடிச்சு உதைக்கிறதுக்கு ஒரு பொம்மை தேவைன்னு என்னை கல்யாணம் பண்ணி இருக்கான் போல இருக்கு. இது தெரியாம நானே தண்டவாளத்துல தலையை கொடுத்துட்டேனே, என் வாழ்க்கையே போச்சு. யாரு இதுக்கப்புறம் நீ ஏதாவது ஒன்று பண்ணுனேன்னு வைக்கி அவளை அம்பிட்டு தான். உங்க அப்பனே சொல்லிட்டான் வீட்டு பக்கமே விடாதீங்கன்னு. இனி உனக்கு போறதுக்கு போக்கடம் கிடையாது, ஒழுங்க மரியாதையே இந்த வீட்டில் கிடக்கணும். புள்ள பூச்சி மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு திரிஞ்ச மவளே அம்பிட்டு தான். கொடுக்கு மாதிரி இருக்கிற 2 கண்ணு புட்டிங்கி எடுத்துருவேன், மாட்டி தொலை. இங்கேவாரு, இனிமே கழுத்தில் கிடக்க தாலியை கழட்டி வைப்போம், எவனை நம்மளை கேட்க மாட்டான், வைக்க மாட்டான். நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்காத, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. எல்லாரும் அப்பாக்கள் எப்படி இருக்காங்க? பிள்ளைங்க தப்பு பண்ணாலும் அதை ஒழிச்சு மறைச்சு அவங்கள வாழ வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அந்த ஆளு என்னை அடிச்சு அனுப்பிட்டான். பாவம் எங்க அம்மா. எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை அழைச்சிட்டாங்க. நான் எப்படி வாழ வேண்டியது? என் வாழ்க்கையே போச்சு. வடிவேனை கல்யாணம் பண்ணியிருந்தா அவன் என்னை நல்லா வச்சிருப்பான். அந்த படுபாவிய நம்பாம விட்டுட்டது ரொம்ப தப்பா போச்சு.
காசு பணம் தான் இந்த உலகத்துல எல்லாமே நினைச்சேன். ஆனா காசை விட முக்கிய வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷம்னு இப்பதான் புரியுது. ஒவ்வொரு நாளும் இவங்கிட்ட அடி உத வாங்கி நரக வேதனையை அனுபவிக்கிறதா இருக்கு. இனி பெத்தவங்க வீடும் போக முடியாது. இனி புகுந்த வீட்லயே இவனோட எல்லாம் நிம்மதியா வாழவும் முடியாது. என் வாழ்க்கையே போச்சு. தெரியாதனமா நானே தப்பு பண்ணி என் வாழ்க்கைய அழிச்சுக்கிட்டேனே. இவர் என்னன்னே தெரியல, அம்மாவுக்கு நேரத்துல இருந்து வயிற்று வலிச்சு ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வா சரியா, சும்மா அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காம இந்த மாதிரி நேரத்துல நீ பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டீங்கன்னா தான் நான் கொஞ்சம் வேலை வெட்டிக்கு போக முடியும். என்னாலையும் எங்கிட்டும் போக முடியாம ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, உங்களுக்கு தேவைன்னா தான் இந்த உமா தேவை. உங்களுக்கு தேவையில்லைன்னா என்னை என்ன ஏதுன்னு கண்டுக்க கூட மாட்டீங்க. நான் இங்கே வந்து ஒரு வாரம் ஆகுது. ஒரு நாளாவது ஃபோன் போட்டு எங்கே இருக்க உமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சாப்பிட்டியா வச்சு ஏதாவது ஒரு அக்கறையோட இல்லை ஆம்பளையாக இருந்தால் ஃபோன் போட்டு கேட்டிருக்கணுமா இல்லையா? எங்கே போனால் என்ன ஆனான்ற எந்த அக்கறையுமே இல்லை. இன்னைக்கு உங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னொடனே நான் வந்து பார்க்கணுமா? என்னால் வர முடியாது. பாத்தியா எப்படி திமிருன்னு. இதுவே வந்து இவங்க வீட்டுக்கு வந்த மருமவ மட்டும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கணும். ஆத்தடி ஆத்தா, அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு அந்த ஆட்டம் கட்டி இருப்பாளுங்க. இவளுகளுக்கு ஒரு நியாயம், இவங்க வீட்டுக்கு வந்த மருமவளுக்கு ஒரு நியாயம். உமா எந்த நேரத்துல போட்டி போடணும்னு இருக்கு உமா, சரியா? அம்மாவுக்கு உடம்பு முடியல. என்னதான் இருந்தாலும் நீ வீட்டுல இருந்து போனீங்கன்னா எப்படியும் உங்க அம்மா வீட்டுக்கு போவேன்னு சொல்லி தான் நாங்கள் யாரும் ஃபோன் பண்ணல, கேட்கல, வைக்கல. உடனே ஃபோன் பண்ணாலும் என்ன சொல்லுவா, என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களா அப்படி இப்படின்னு. அதனாலதான் உன்னை ஃபோன் போட்டு கேட்கல. தயவு செஞ்சு வா, ரொம்ப அம்மா சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு. பாப்போம். ஏன்னா நான் வந்து ஏதாவது செஞ்சு கொடுத்தாலும் உங்கள் அம்மா 1000 குறை சொல்லும். அப்புறம் நான் எதுக்கு வந்து செய்யணும்? ஷோ, ஒரு விஷயம் சொல்றாங்க, அதுல நம்ம என்ன தப்பு பண்றோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை திருத்திக்கிறதுக்கு வழியை தேடினா அதுதானே நல்லது. அதை விட்டுட்டு அவங்க அதை சொல்லிட்டாங்க, அவங்க இதை சொல்லிட்டாங்க, நீ போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு போனா நல்லாவா இருக்குது? சொல்லு பார்ப்போம். கிளம்பி வாவுமா, ஏவுமா இப்படி பண்ற? பிளவுஸ் தைக்க கொடுத்துருக்கேன் சேலை, அதை வாங்கிட்டு வரேன். காரியத்துல கண்ணா இருப்பாளு உண்டு பண்ணி. சரி, அப்ப நான் சாயங்காலம் வாரேன், கிளம்பி இரு. சாயங்காலமே வா. இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு வரேன். என்னம்மா, அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்ற, இந்த நேரத்துல நீ இது பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்புறம் நான் வரமாட்டேன்னு சொல்லி விடுவேன். சரி சரி, என்னமோ பண்ணு, வைக்கிறேன். என்ன வண்டி, உன் புருஷனுக்கு என்னவாமா? இத்தனை நாள் நீ இருக்கியா செட்டியான்னு கூட ஒரு ஃபோன் போட்டு கேட்கல. இன்னைக்கு என்ன வந்துச்சாமா அந்த ஆளுக்கு? அவங்க ஆத்தாளுக்கு ஏதோ உடம்பு முடியாம கிடக்குதாமா, அதனால பார்த்துக்க ஆள் இல்லாம ரொம்ப சிரமமா இருக்குதான். இவரு தான் வேலைக்கும் போயிட்டு அவங்களையும் பார்த்துக்கிறாராம். அதனால நீ கிளம்பி வான்னு சொல்றாங்க. ஆமா, உன் மாமியார் கறி கொஞ்ச நஞ்சம் ஆட்டமா ஆடுற. வீட்டுக்கு வந்த மருமவுல பாட்டு பாடா படுத்தி எடுக்கிற. அப்புறம் எந்த மருமவ இவ கூட வாழுவா? அவளெல்லாம் அப்படியே விடணும். அப்படியே விட்டாதான் அவளுக்கெல்லாம் கொழுப்பு அடங்கும். நீ போய் போய் எல்லாம் பார்க்க வைக்கணும்னா அவ உன்னையே இழத்தால பேசிக்கிட்டு திரிகிறான். கொஞ்ச நாளைக்கு அப்படியே விட்டன்னு வை, அவளால விட்டுதான் பிடிக்கணும். நல்லது, ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் இந்த மாதிரி மட்டும் எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்கணும். அம்பிட்டுதான் இந்த குடும்ப நேரத்துக்கு இப்படி இருந்திருக்குமா? நீ வரணும்னு சொல்ல வேண்டியதானே? என்ன பண்ணி தொலைறது? அந்த மனுஷன் கேட்டோன்னே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆமா, நீ ஒரு வீணா போனவ. புருஷங்காரன் வான்னு கூப்பிட்டா போகணும், உடனே ஓடிடுவேன். இத்தனை நாள் வரைக்கும் ஒரு போனும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அவங்க காரியத்துக்காக தான் ஒன்னே நக்கிக்கிட்டு திரியிறாங்க. அட போமா. அதெல்லாம் இருந்தாலும் என் புருஷன் கூப்பிட்டோன்னே என்னால் போகாமல் இருக்க முடியுமா? அதுதான் இப்பயே வாரேனாரு. இப்போல்லாம் ஒன்று வேணாம், ப்ளவுஸு தைக்க கொடுத்துருக்கேன், சேலை வாங்கி வச்சிட்றேன், அப்புறம் நாளைக்கு வாங்கன்ட்டேன். காரியத்துல கண்ணா இருப்பாளே. நீ இருக்க வரைக்கும் எனக்கு நேரம் போனதே தெரியல. இனி நீ எப்போ வருவியோ அது வரைக்கும் நான் சங்கட்டமாக தான் உட்காந்துருக்கணும். சரி, உனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு எல்லாம் எடுத்து வை இன்னைக்கு. அப்பதான் காலையில் போகும்போது அறக்க பறக்க அவதி பழப்பாய் எடுத்துக்கிட்டு போவேன். அதுவும் இல்லாமல் விட்டு என்ன வேணும் ஏது வேணும்னு பாரு. ஏதாவது வேணும்னா சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சிருவோம் இன்னைக்கு. ஆமா, உள்ள வெளிநாட்டுக்கெல்லாம் போறா. என் புருஷன் சம்பாதிக்கிறதெல்லாம் இப்படி பான காத்தா போகுதே. இதெல்லாம் என் மாமியார் கதையை சொல்லணும். 10 ரூபா சம்பாதிக்கலனாலும் வீட்டில் இருக்க மொத்தத்தையும் பிள்ளைக்கு சுருட்டி கொடுக்கறதுல மட்டும் குறையே இல்லை. இந்த வரும்போது வெறுங்கையை ஆட்டிக்கிட்டு வருவா.
நாளைக்கு போகும்போது பாரு எல்லாத்தையும் அள்ளி கட்டிக்கிட்டு போவா. இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் விட்டா இந்த வீடையே தூக்கிக்கிட்டு போனாலும் போயிடுவா. சொல்ல முடியாது. ஏங்க சோறு வச்சுட்டேன், குழம்பு வச்சுட்டேன், பொரியல் செஞ்சு வச்சிருக்கேன். எதையுமே வைக்காம சாப்பிட்ருங்க சரியா? நாளை காலையிலைக்கு நான் வந்து எல்லாம் சமைச்சு கொடுக்குறேன். என்ன குருகுருன்னு பார்த்துட்டு இருக்காரு? இந்தா என்ன நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க குருகுருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க பக்கத்துல எல்லாம் வரக்கூடாது. நீங்க அவங்க ஏங்க அங்கிட்டு போகணும்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிஜமா நீ போய் தான் ஆகணுமா? போயிட்டாமாவா? அப்புறம் போகாம இங்கே இருக்கிறதா? கம்முன்னு போங்க. இங்கே இரு ராணி. நீ இல்லாம வீடாவே இல்லை தெரியுமா? தினமும் ராத்திரி உன்னை பக்கத்துல பார்த்துட்டு நீ இல்லைன்னா ஒரு மாதிரி சங்கட்டமா இரு. ஏதோ அனாத மாதிரி இருக்கு. இது தனி தீவை மட்டும் கண்ண கட்டாத இருக்கு. என்ன பண்றதுனே ஒண்ணும் புரியல. ஐயோ இது என்ன புதுசா இருக்கு? கல்யாணம் ஆனதுனாலதான் இப்படி சொல்றீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க தனியா ஒத்தையால தானே இருந்திருப்பீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அது வந்து வேற, கல்யாணத்துக்கு அப்புறம் அது வேற. நீ இல்லாத ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. நீ இங்கே இருந்துரு. ஐயோ நான் என்ன வருஷக்கணக்காக போய் அம்மா வீட்டில் போறேன். இப்போ ஆடி மாசம்ன்றனால தானே, அதுவும் 18ஆம் தேதி வரைக்கும் தானே. கொஞ்சம் வச்சுக்கோங்க. நிஜமா என்னால முடியலமா. அம்மா வந்துட்டாங்கன்னா அம்பிட்டு தான் பிரச்சனையா போயிடும். போங்க நான் போறேன். போய் தான் ஆகணுமா? போய் தான் ஆகணுமாவா? போய் தான் ஆகணும். நவுருங்க. நவுந்து போங்கன்னு சொன்னேன். சரி கிளம்பு. என்னடா இது குருன்னு பார்த்தாரு, திடீர்னு கிளம்புன்றாரு. என்னங்க சொல்லு ராணி. என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. என்னமோ ஆயிருக்கு. என்னன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா, என்னன்னு தெரியல. அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அதான் சரி நீ என் கூட இருந்தீன்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு பார்த்தேன். அம்மாவை தனியாக விட்டுட்டு வந்துட்டோமா? நீ என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரியல. கடையில் வேற மளிகை ஜாமான்லாம் இருக்கா என்னன்னு ஒன்றும் புரியல. அதான் ஒத்தெல்லாம் கடந்து சிரமப்படுவாங்க. நான் இருந்தேன்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்ப்பேன் வைப்பேனா. அதான் ஒரு மாதிரி நினப்பு வந்துருச்சு. அதனால தான் சரி நீ இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு பார்த்தேன். அம்பிட்டுட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நினப்பு வந்துருச்சுன்னு அவ்வளோதான். நீ கிளம்பு. நம்ம வேணா அங்கேயே போயிடுவோமா? ஐயோ அதெல்லாம் வேணாம். இப்போதைக்கு பிரச்சனை முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரியா? நீ கிளம்பு. பாவம் அம்மா அப்ப என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு தெரியல. மனசெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. எம்மாடி ஏன் நின்றுகிட்டு இருக்க? அங்க போ, அந்த திட்டுல போய் உட்காரு, மாப்பிள்ள வர வரைக்கும். ஐயோ வேண்டாம்மா, அங்கெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு. இங்கெல்லாம் ஏமா உட்காருமா? நான்லாம் உட்காரல. ஏடி நல்லா தானடி இருக்கு, அப்புறம் என்ன உட்காரத்துக்கு வலிக்குது உனக்கு? போன வாரத்துல இங்கேதான் ஒரு குடியாரம் படுத்துக்கிட்டு வாந்தி எடுத்து எல்லா இடத்துலயும் நாரி போய் கிடந்துச்சு. அதனால தான் இங்க உட்காரத்துக்கே எனக்கு சங்கட்டமா இருக்கு. அதெல்லாம் எப்பயோ சுத்தம் பண்ணிட்டாங்க. இவ ஒருத்தி. இங்க பாரு, மாப்பிள்ளைகிட்ட சொல்லிடு, உடம்பு ரொம்ப வீக்கா இருக்காமா, டாக்டர் வேற சொல்லிவிட்டாரு. இதுல வேற தலை சுத்த அது இதுன்றைய கட்டிக்கிட்டே இருக்குன்றாரு. பயமா இருக்குது. உன் மாமியார் கறி எல்லா வேலையும் பார்க்கட்டும், புரியுதா? அப்படி இல்லையா நீங்க வந்து என் கூட இரு கொஞ்ச நாளைக்கு, நான் பாத்துக்கிறேன். அதை விட்டுவிட்டு சும்மா அங்க இருந்துகிட்டு உட முடியலன்னு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது என்னால, சொல்லிட்டேன். எங்க என் புருஷன் வேற எங்க விட போறாரு? அவரெல்லாம் விட மாட்டாருமா, கூட்டிக்கிட்டு போயிருவாரு. கொஞ்சமாவது இங்க பத்த வீட்டுல இருந்து உடம்ப தேத்திக்கிட்டு போ. அங்க போய் இருந்துகிட்டு உட முடியலன்னு கஷ்டப்பட்டா யாரு என்ன பண்ண முடியும்? ஐயோ நான் வர முடியுமா? அம்மா நான் வர முடியுமா? நானும் இங்கே கடையை பார்ப்பேனா இல்லை அங்கே வரவா? அதை பார்த்து இதை பார்த்து எதை தான் நானும் பார்க்க முடியும்? இங்கே இருந்தால் ஏதாவது நான் வாங்கி கொடுப்பேன் வைப்பேன். அங்கே என்ன உனக்கு செய்கிறாங்க வைக்கிறாங்க? என் புருஷங்காரன் அதெல்லாம் வாங்கி கொடுக்க தான் செய்கிறாரு. அவரு வாங்கி கொடுப்பாரு. ஆனால் உன் மாமியார் கறி இருக்கா பாரு, ஜலஜால கில்லாடி. அந்த காலத்துல நான் வீட்டுக்கு போனேன்னு வையே, எல்லாத்தையும் எடுத்து ஒளிய வைக்கிறது, இந்த கேடி வேலையெல்லாம் பார்ப்பேன். என்ன போமா? போலாங்க. எங்க அம்மா வேற கடைக்கு மளிகை ஜாமான் வேற இல்லைன்னு சொல்லிச்சு, அதையும் வாங்கிட்டு போயிருவோமா? என்ன இவங்க இங்கே நின்றுகிட்டு இருக்காங்க? ஏக்கா ஆட வர்க்கீஸ் நீயாப்பா, வா வா. என்ன கடையை விட்டுட்டு இங்கே நின்றுக்கிட்டு இருக்க? இல்லைங்கக்கா, பஸ்ஸில் கடைக்கு தேவையான உரமூட்டை ஒன்று வருது. அதான் சரி அதையும் வாங்கிட்டு போயிடுவோன்ட்டு தான் வந்தேன். என்ன இங்கே நிற்கிறீங்க? பிள்ளைக்கு தான் உடம்பு முடியலையப்பா, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு இந்த நம்ம ஆட்டம் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரோம். ஏன் என்ன ஆச்சு? எல்லாம் சத்து குறைபாடு, உடம்பு சத்தே இல்லைன்ட்டாங்க.
அதான் என்ன ஏதுன்னு பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வந்தோம். சரி சரி. என்ன முதல்ல மாதிரி ஜாமானே வாங்க வர மாட்டேங்கிறீங்க கடைக்கு? அட அது ஏன்பா கேட்குற, அந்த பையன் தான் ஓடி போயிட்டானே, ஏன் உனக்கு தெரியாதா? அதனால தான் கடை நடத்துறதா என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. ஜாமான் வாங்கி கொடுக்க கூட ஆள் இல்லாமல் நான் ஒத்தாலாம் கறந்துக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில கூட 2 பேரும் வந்து பார்த்துட்டு தான் போனாங்க நம்ம கடையில. ஏதோ விவசாயம் பண்ணுவாங்க போல இருக்கு. காய்கறி விதையெல்லாம் வாங்கிட்டு போனாங்களே, ஏன் உங்களுக்கு தெரியாதா? நான் கூட நினைச்சேன் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டீங்க போல இருக்கு. அதை உங்க நிலத்துல எல்லாம் போடுறதுக்கு தான் வாங்கிட்டு போறீங்கன்னு நினைச்சேன். இவன் ஒரு ஆளு, இவன் ஒரு மனுஷன்னு சொல்லி இவன் கடையில வந்து அவன் வாங்கிட்டு போயிருக்கான் பாரு. அப்படியே வந்து பத்த வச்சுட்டானே. இனி என்ன நடக்க போகுதோ தெரியலையே ஆண்டவனே.